அம்மா வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அரவிந்த் வேற நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டான். போகலனாலும் கோச்சிக்குவான். அதுவும் இல்லாமல் சும்மா சும்மா நம்மளும் கோவப்பட்டுட்டே இருந்தோம்னா எப்படி? அவனையும் எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்பான். அதுக்கப்புறம் அவனுக்குமே வெறுப்பு வந்துடும். சரி கூப்பிட்டும் போகலைன்னா அவ்வளோதான். சரி ஒரே இதை கிளம்பியாச்சு, போயிடலாம். ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு. எம்மாடி சோறு குழம்பெல்லாம் ஆக்கிட்டேன், பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன். ஒரு ரெண்டே ரெண்டு தட்டு மட்டும் கிடக்குதுமா, அதை மட்டும் கழுவிடு சரியா? நான் இந்த சிம்ரன் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா அது என்ன? இல்லைம்மா, நேற்று அரவிந்து வந்து என்னையும் கூப்பிட்டான். நாளைக்கு வீடு காங்கிரீட் போடுறாங்க வான்னு சொல்லி. அதான். சொல்லி கூப்பிட்டானா? சொல்லவே இல்லை. இல்லைம்மா, ரெண்டு பேரும் ஆஃபீஸில் ஒரே இடத்துல தானே வேலை செய்கிறோம். அதான் வரலன்னா எதுவும் நினச்சிக்குவானே என்னவோ. ஆமாம் ஆமாம், ஒன்று மணா ஒரு ஊரில் இருக்கிறோம், நம்ம போகலன்னாலும் அது சங்கட்டமாக போயிடும். சரி வா போயிட்டு வந்துடுவோம். ஓ சரிம்மா. வீடை வேற பூட்டிட்டு போகணும். இந்த பயலையும் காணா, இந்த கிளவியையும் காணா, ரெண்டு பேரும் எங்கிட்டு தான் போனாங்கன்னு தெரியல. சரி அவங்க வரும்போது வரட்டும், நம்ம பூட்டிவிட்டு சாவி எந்த பூத்தொட்டிக்கிட்ட வச்சுட்டு போவோம் வா. அப்பா காலையிலே சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. காங்கிரீட் போடுறது இப்போ வெயில் அதிகமாகிடும், அதுக்குள்ளே போய் கம்பி கட்டி எல்லாமே பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். என்ன பண்ணிட்டு இருக்காரோ? அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தாம்மா இருந்தது. ஆமாம் ஆமாம், அங்கே சமைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் உங்கள் அப்பா சாப்பிட்டாரா, கேப்டன் எதுவும் வச்சுட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. என்ன ஆத்தாள் மாவுளி எங்கிட்டு அண்ணன் நட போட்டுக்கிட்டு போறாளுன்னு தெரியலையே. வீட்டை பூட்டிப்புட்டு அடியே எங்கடி போறாளுக? போகும்போதே எங்கே போகிறீங்கன்னு கேளுங்க, அப்போ தான் போகிற காரியம் நல்லா விளங்கும். ஆமாண்டி, நல்லா விளங்கும். ம் அந்த காலத்திலேயே என் முகத்தில் முடிச்சுட்டு போனேன் அந்த காரியம் சீரும் சிறப்பமாக இருக்கும்னு சொல்லி எங்கள் ஊரில் அப்படியே சொல்லுவாங்கடி. இவளுக்கு அப்போ தான் பேசுகிறாளுங்க பேச்சு. உங்ககிட்ட மல்லுக்கிட்ட நம்மளால முடியாதுமா. இப்போ என்ன உங்களுக்கு? எங்கடி போறீங்க? சிமரன் வீட்டில் காங்கிரீட் போடுறாங்கல்ல, அதான் வர சொன்னாங்க, அதான் போயிட்டு வரலான்னு போகிறோம். சரி, அடுத்தவங்க வீட்டில் காங்கிரீட் போடுறாங்க, அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இன்ன வரைக்கும் ஒன்றும் கிளிக்க முடியல. நீங்கள் அங்கே போய் என்னடி கிளிக்க போவீங்க? வீட்டிலேருந்து வேலையை பாருங்கடி. போகி பொங்கல் வேற, ஒரு பொங்கல் வைக்கணும் நாளைக்கு, இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் வைக்கணும். ஆமாம், மற்ற நாள்லலாம் நீங்கள் தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறீங்க. ஒரு வேலை சொன்னாலே கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு போய் அப்படியே கட்டையை சாத்திடுவீங்க. எங்ககிட்ட பேசுறீங்களா பேச்சு? இவரு உங்கள் அப்பன் வாயிருந்தா வாழைச்சோன்னா வாயிலனா வரைச்சோனான்னு சொல்லியே அனுப்பினாடி. என்ன வாய் அடிக்கிற? கொஞ்சமாவது மாமியாருக்கு கொஞ்சம் மட்டு மரியாதையோட பேசுடி. இதுவே மிகப்பெரிய மரியாதை தான். வா, இதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு மணி தான் ஆகும். நேரங்காலமாக போயிட்டு வந்து நமக்கு ஊறுபட்ட வேலை கிடக்குது. இந்தா பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கணும். அதுவும் நம்ம வீட்டில் ரொம்ப பழசாக கிடக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தணும். அப்போ தான் பழையன கழிதலும் புதியன புகுதலுமா இருக்கணும். அடி பாவி சண்டாளி, போகிற போக்கில் ரொம்ப காலம் பழசனா அப்போ என்னையும் தூக்கி போட்டு கொளுத்தி போடுவா போல இருக்கே. இவ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளுத்தான். ஏன்னா கைகாரி ஆச்சே, என் பையனையே சொக்குப்பொடி போட்டு இடுப்பில் சொருவி வச்சுக்கிட்டாலே. ஷோ, பசி வேற, வயிறு கில்லுது. இவன் இன்ன வரைக்கும் ஒரு சோறும் போட மாட்டேங்கிறா, ஒன்றும் போட மாட்டேங்கிறா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. அடியே சரோசா, அடியே சரோசா. ஐயே, வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்ய விட மாட்டீங்களா? சொரோசா சொரோசான்னு என்ன? ஏடி காலையிலேருந்து மணி எம்பிட்டு ஆகுது, இன்ன வரைக்கும் நீ சோறு போடாம இருக்க. சோறு போட்டு வா சாப்பிட. யார் சமைச்சா? யாரு சமைச்சாவா? அடியே நம்ம வீட்டில் நீ தாண்டி சமைக்கணும், ஊரில் உள்ளவங்கள வந்து சமைப்பாங்க. நான் சோழம் பொங்கலை. சோறு பொங்கலியா? அடியே வா, பசி உயிர் போகுதுடி, சோறை எடுத்துட்டு வாடி, சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காம. ஆமா, இவர் இப்பதான் சின்ன நோட்டை, இவர் கூட விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு நான் சமைக்கலன்றேன். ஏன்டி இப்படி வயிற்றுச்சல கூட்டுற? காலையிலே பசி உசுறு போகுதுடியே. இப்போ எனக்கே சோறு இல்லை, அப்போ நீங்களே என்ன தெரிய திம்பிங்க? நாங்கெல்லாம் கெட்டாக்கறி சாப்பிட போறோம். கெட்டாக்கறி. எடாக்கறி திங்க போறியா? அடியே என்ன அடி சொல்றவ? ஆமா, சிம்ரன் வீட்டுல காங்கிரீட் போடுறாங்களே, கெடா வெட்டுறாங்களாமா, கோழி அறுக்கிறாங்களாமா, வர சொல்லி சொல்லிட்டேன். அதனாலதான் நான் ஒன்றும் சமைக்கல, அங்க போய் சாப்பிட்டு போகணும். அடி பாவி சண்டாளி, நல்ல முடிவோட தாண்டி இருக்க. அடுத்தவன் வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போதும், நம்ம வீட்டுல ஒல வைக்க மாட்டியே. நானே போய் சாப்பிட்டுட்டு வந்து தான் வீடு வாசலாம் வலிக்கணும்னு இருக்கேன். கம்முனுக்கு அடுப்பேத்தாதையா போய் அங்கிட்டு. ஏண்டி இங்க பாருடிய. என்ன அப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு ஏட்டமா கிடக்கு? ஓ ஏண்டி, எனக்கு தான் சோறு இல்லைன்ட்ட. உன் ஆசை புத்திரனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களே, அவனுங்க பசியோட வருவாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவ? அவங்களுக்கு என்ன பண்ணுவ? அவங்க இருக்கியா பட்டினியா கிடக்கணும்?
அவங்க என் 2 சிங்க குட்டிங்க. அதுங்க ஆல்ரெடி அனுப்பி விட்டுட்டேன். அங்கேயே உழ வச்சு ஆக்கி தின்னுபிட்டு நாங்கெல்லாம் 3 பேரும் ஒன்றா தான் வருவோம். உனக்கு வேணும்னா நீ என் கூட வா, ஜோடிக்கிட்ட அங்கே சாப்பிட்டுக்கிட்டு வருவேன். ஏண்டி ஏண்டி இப்படி வயிற்றுச்சலும் பொட்டிக்கிற? நான் அடுத்த வீடு வந்து சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்றல்ல? ஆமாம் ஆமாம், அடுத்த வீட்டில் வந்து சாப்பிட்டா உனக்கு முத்து குறைஞ்சிரும் பாரு. கம்முன்னு வேணும்னா வந்து வாங்கி தின்னு, இல்லையா இங்கிட்டே கடை, நான் போயிட்டு வரேன். வர வர ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க. இரு இரு, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா எப்படி எப்படி? வீட்டுக்கு அப்புறம் நான் யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்துடுவேன். முடிஞ்சா நீ கூட்டிக்கிட்டு வாடா, நீ கூட்டிக்கிட்டு வாடா. ஏய், நான் கூட்டிகிட்டு வருவேன்னா 2 பயல்களில் ஒரு பயலுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டுக்கு மருமவளை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னடியே. டேய் டோமாங்குழி, நீ எந்த நேரத்தில் எப்படி பேசணும் எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? உன் பருப்பு என்கிட்ட வேகாது. மற்ற கட்டையை வச்சு ஒரே கடையாக கலந்து விடுவேன். ஒழுங்க மரியாதையாக இருந்துக்க. எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வைக்கலையா? இவங்களுக்கு 9 பொண்டாட்டி கேட்குறேன். அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த வீட்டில் சோறு திங்கிறதுனா என்ன அலையறா. ஷோ, பசி வேற உயிர் போகுதே. காசு கேட்டாலும் கழுவி ஊற்றுவா, கடையில் போய் வாங்கி திங்கலானா. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு மேல வேலை பார்க்க முடியாதுடா சாமி. ஐயோ, உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது. ஆறுமுகம், கம்பியை கட்டுறது நல்ல இழுத்து கட்டியா? சரிங்கண்ணே. ஏன்னா கலவை ஊற்றும் போது இறுகிரும், நல்லா இதாக கட்டணும் சரியா? சரிங்கண்ணே. சரி சரி. என்னடா உட்காந்துருக்க? வேலையை பாருடா வரசா. இந்த பயலுக்கு கலவை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க, நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்கவே. காப்பி குடிச்சா கட்டை வேலை செய்யுதா? 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்துனா எப்படி கட்டை வேலை செய்யுதுன்னு பாக்குறியா? அங்கதான் சோறு ஆக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நாங்க மட்டும் என்ன 10 வாட்டி குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சாப்பிடுறது இல்லாம தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலையை முடிக்கிட்டு வேலையை பாரு. ஐயோ, இவங்க கூட வேலைக்கு வந்தா எனக்கு ஒத்துயிரும் குழந்தையும் ஆக்கிடுவாங்க போல இருக்கே. இதுக்கு மேல முடியாதுடா வர்கீஸ், முடியாது. வீட்டுக்கு போயாவது கஞ்சி தண்ணியை குடிச்சுட்டு வந்துடுவான். அப்பாடி, சாமியை கும்பிட போனா சாத்தா வந்து நிக்குது. நேத்தே அந்த கிளி கிழிச்சோம், இன்னைக்கு என்ன கிளி கிழிக்க போறான்னு தெரியலையே. என்ன வேலை நேரத்துல வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்க? வேலையை பாரு, வேலையை பாரு. காப்பி குடிச்சிட்டு வந்துட்டு தான் வேலையை பார்க்க முடியும். எங்க ஊர்ல வேலையாட்கள்னா எள்ளுனா என்னையா நிப்பாங்க. ஓஹோ, எள்ளுனா என்னையா நிப்பாங்க? அப்ப என்னன்னா என்னவா நிப்பாங்க? வேறியா வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். ஏங்க, இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு சும்மா சீண்டிக்கிட்டு இருக்கீங்களோ? சும்மா வேலாம் காசு வாங்குறீங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் 2.5 லட்ச ரூபாய் என் மாப்பிள்ளைக்கு வேட்டு வைக்கிறீங்கல்ல, அப்ப வேலை பார்க்குற இடத்துல வந்து கேட்கத்தான் செய்வேன். இங்க பாருங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் போற பக்கம் ஏதாவது ஒன்று பேசி விட்டுருவோம், இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டுவிட்டு போயிருவோம். சும்மா எங்களை இது பண்ணிட்டு இருக்காதீங்க. வந்த வரைக்கும் இந்த வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்கல. எவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்கறது? சிவல் வந்தா கூட ஒரு சோறு போட மாட்டாங்க போல இருக்கு. ஐயா, இந்த ஊருக்காரங்க என்னையா வேலையே செய்யறானுங்களோ இல்லையோ, சோறு 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 சோறுன்னு ஏதோ சோத்துக்கு சத்தவைகளா இருக்காங்க. இங்க இவ்வளவு அமளிக்கமளி நடக்குது, அங்க ஒருத்தி 300 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நான் போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறது. என்னையா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? வானே வானே, பழையபடி உன்னை வாக்குறது தானே சந்தோஷம். வானே, வேலை செய்யறவங்களுக்கு எடுத்து விடணும்னு நீ நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கியா? இங்க பாரு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அங்க கலவை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? மாப்பிள்ள, நான் நேத்தே சொன்னேன் உங்களுக்கெல்லாம் வேலைக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. இதா பாருங்க, கலவை ரெடி ஆகிட்டு இருக்குது. வேலையை பாருங்கடா. நான் வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், மத்தவன் 2 பேரும் வேலை செய்யற மாதிரி நடிக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி மாப்பிள்ள வீடு வாசல் கட்டுறது? நான் இதுக்கு தான் ஊர்ல இருந்து ஆளு இறக்குறேன்னு. அப்படித்தானே? இறக்கிட்டு போங்க. டேய் வாங்கடா, எல்லாம் போவோம். ஷோ, எங்க நில்லுங்க மாப்பிள்ள. இப்ப நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? போனா போயிட்டு போட்டோம். இப்ப ஆளை இறக்குற மாப்பிள்ள. பாருங்க, அங்க கலவை ரெடி ஆகிட்டு இருக்கு. விட்டா அப்படியே இதாயிடும். காசை போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை இந்த மாதிரி கோவப்பட வைக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வேலையை பாருங்க. நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் அதை ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ என்னதுக்குப்பா எங்களுக்கு ஏற்பாடு பண்ற? நாங்க மட்டும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் ஏதோ காப்பி தண்ணி வேணும், காலையில இருந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டான். ஒரு மாதிரி சலசல வருதுன்னு. அதுக்கு போய் இருந்தாலும் அந்த பேச்சு பேசுறது. நாங்களும் வந்து இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். இந்த கட்டுக்கம்பியில அவரா கட்டினாரு, நாங்க தானே வந்து கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
அண்ணே நான் இப்போதானே வெளியே இருந்து வந்தேன். இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக மன்னிச்சிருங்க. நான் அந்த உடனே ஏற்பாடு பண்ண சொல்றேன். வீட்டில் எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் அந்த உடனே ஏற்பாடு பண்றேன். இல்ல வேலை செய்யுங்க. நீங்க என்ன மாப்பிள்ள அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க இல்லைன்னா நமக்கு வேலையே ஆகாதா? ஓ, எங்க அம்மாவோட அண்ணன்ற ஒரே காரணத்துக்காக பல்ல கடிச்சிட்டு போறதா இருக்கு. இல்லைன்னா இந்த ஆளை நானே ஆளுடைய அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது வீடு கட்டி முடிச்சோன்னே பண்ணிடலான்னு பார்த்தா இந்த ஆள் விட மாட்டான் போல இருக்கு. இந்த ஆள் எதுக்கு வந்தான்? வீடு கட்டணும்னு வந்தானா இல்லை இவங்களாம் வீடே கட்டக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணணும்னு வந்தானே தெரியல. இங்கே பாருங்க மாமா, கொஞ்ச நேரம் நீங்கள் கீழே போய் நில்லுங்க. அவங்க வேலை இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளையும் இறக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வேலை செய்யறவங்கள நிம்மதியாக செய்ய விடுங்க. அவங்க ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. நீங்கள் முதல்ல கீழே வாங்க. என்ன மாப்பிள்ள, அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? நானும் அவங்கள என்ன ஒன்னா? நீங்கள் 2 பேரும் ஒன்னா இல்லை 2ஆன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை மாமா. இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல கீழே வாங்க. இங்கே பாருங்க தம்பி, நாங்களாம் எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான்ப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவராக நேற்றுலேருந்து வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊர்லேருந்து ஆளை இறக்குறேன், ஊர்லேருந்து ஆளை இறக்குறேன்னு. அப்படி ஊரில் உங்களுக்கு ஆள் இருந்தால் அவங்களே வச்சு செய்யலாம்லப்பா. நாங்களும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஒரு வேலையாட்கள் கிட்ட இப்படி சொன்னால் மனசு வெறுத்து போயிரியா? நாங்களும் நல்ல மனசோட உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாதான் அது உங்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும், நல்லபடியாக அமையும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வேண்டாம் வெறுப்பா வேலை செஞ்சோம்னா அப்புறம் எப்படிங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும்? நீங்கள் சொல்கிறது புரியுதுன்னு அவர் புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் எங்கள் அம்மாவுடைய அண்ணன்றனால என்னாலேயும் எதுவும் சொல்ல முடியல. என்னமோ நான் தான் எல்லான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு நீங்கள் வேலையை பாருங்க. நான் உங்களுக்கு டீ காஃபி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணுறேன். இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாச்சு. பசி வேற லைட்டா வந்துருச்சு. ஒரு வடை பத்தியும் சேர்த்து சொல்லுங்க. சரிண்ணே, ஏற்பாடு பண்ணுறேனே. தயவு செஞ்சு வேலையை பாருங்கண்ணே. கை காசு ஊறுப்பட்டது போட்டிருக்கேனே. சரிப்பா சரிப்பா, நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா என் இதில் நான் சுத்தமாக செய்வேன். நீ போய் நான் பார்த்துக்கிறேன். சரி சொல்லியாச்சுல, போய் வேலையை பாரு. போ போ போ. நம்மள கேவலமாக பேசினவங்க முன்னாடி நம்ம வீட்டு வேலையை முடிச்சு காட்டுவோம். இந்த ஆளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த அம்மா வேறு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வேலை செய்யறவங்களையும் வேலையை கெடுத்து விட்டுக்கிட்டு. அப்பாட, ஒரு வழியாக கிளம்பிட்டா சாமி. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. பாட்டு பத்திரமா. இப்போ எதுக்கு அழுகுற? நான் தான் போயிட்டு வந்துடுவேன்ல. கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்பாம வச்சாம. இவங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு வந்தால் ரத்தம், நமக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னி. இவங்க மட்டும் உங்கள் பிள்ளைய கைக்குள்ளேயே வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டா அவங்கள அது இதுன்னு பேசுவாளுங்க. நடிப்பாளுங்க அப்படியே உலகமாக நடிப்பு. உடம்ப பார்த்துக்கம்மா, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காம. சரிம்மா, நீயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்காத. உன்னை பார்த்தாலே போதும். ஒரு வேலையை அவளும் செய்ய மாட்டான். எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு உன் தலையில கட்டிவிட்டேன். அவர் பக்கத்தில் நிற்கிறாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லடி, நீ எம்பிட்டு செஞ்சாலும் அவங்க உன்னை ஏளனமா தான் பேசுறாங்க. அதனாலதான் சொன்னேன், வாய் அடக்க மாட்டேங்குது. எம்மா, யாரும் என்னை ஏதாவது சொன்னால் நான் என்ன 10 அடி என்ன குறைஞ்சா போயிட்டேன்? ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க தான் என்னை இறங்கி வந்து கூப்பிட்றாங்க, நானும் அப்படி கூப்பிட்டேன். விடுமா. சரிக்கா, பார்த்து பத்திரமா போகணும். சரியா? எதுவும் பசினா வழியில் எங்கிட்டாவது இறங்கி சாப்பிட்டுட்டு போங்க. மாமா, வண்டி ஓட்டுறது பத்திரம். தூக்கம் வரமா இருந்துச்சுனாலும் டீ கடை ஏதாவது நிறுத்தி அங்கே டீ எதுவும் குடிச்சிட்டு போங்க. சரி மாப்பிள்ள, அமௌண்ட்லாம் இருக்குதானே? இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. ஏற்கனவே 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ இருக்கிற காசையும் கொண்டு போய் கொடுத்துடணும். காசு இருக்குதாமா, அதான் கவர்மெண்ட் வேலை தானே செய்கிறேன், வாங்குறான்ல சம்பளம் கிம்பளம்லாம். அதில் எல்லாம் செய்ய மாட்டானா? இவன் தான் எடுத்து நீட்டுறதுக்கு. காசு எதுவும் வேணும்னா வாங்கிட்டு போங்கம்மா. இதில் இந்த கிளவி வேற. இந்த கிளவியை போட்டுத்தலனால இந்த குடும்பம் விருத்திக்கு ஆயிரும். அத்தை, அதான் என்கிட்ட காசு இருக்குல்ல அத்தை, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஊருக்கு போறீங்க, வெறும் கையோட போவாதீங்க. போற வழியில அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போங்க. சரியா? சரிம்மா. சரி, மணி ஆயிடுச்சு, கிளம்புவோமா? போகலாங்க. அத்தை, நீங்கள் எப்போ வருவீங்க? ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துடுறேன். சரியா? சீக்கிரமாக வந்துடுங்க அத்தை. நீங்கள் இருந்தால் தான் நைட்டு தூங்கும்போது எனக்கு கதையெல்லாம் சொல்லுவீங்க. ஏன் குந்தாணி இருக்காவாரு, அவள் ஊரையே விற்று போடுவா. போகிறவளை நிறுத்தி எப்போ வருவீங்கன்றான். இந்த ஆள் என்னமோ காசு இழுக்கான்னு கேட்குறான். இந்த கிளவி என்னமோ பார்த்து சூதானமாக போடுற. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. நானும் தான் என் அம்மா வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி வந்து நின்றுருப்பாங்க. என் குடும்பம் சரியில்லை, கொஞ்சம் கஷ்டம்னானையும் வீட்டில் வச்சுக்கிட்டானுங்களா. இவளையெல்லாம் காலத்துக்கு வீட்டில் வச்சுருக்குறாங்க. என் வீட்டில் என் அண்ணன் அடித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனான். மீனுக்குட்டி, அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், சமத்தா இருக்கணும். சரியா? சண்டையெல்லாம் போடக்கூடாது. சரிங்க அத்தை. நேரத்துக்கு சாப்பிடணும், சாப்பிடாம எல்லாம் இருக்காத. சரி. பனி வேற ஓவரா இருக்கு, வெளியெல்லாம் ஆடக்கூடாது, வீட்டோட இருக்கணும்.
உமா போயிட்டு வரேன். போ வந்து தொலையாத. ஏ உமா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வரேன்னு. ஆயில் என்ன கொள்ளுக்கட்டையா இருக்கு? கொல்லுக்கட்டலடா கொல்லிக்கட்டை இருக்குது. நானே ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். ஆ போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா ஒரு வழியா போயிட்டாங்கடா. அவன்ட உன் அக்காளுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லாம போற புள்ள. சரி விடு விடு. 1000 தான் பெத்தவங்க வீட்டில் வந்து உட்காந்துருந்தாலும் புருஷன் வீடு தானே நிரந்தரம். டாடி எரியறதில எண்ணெய் ஊத்துறியோ? தடியாத்தா, எனக்கு ஒன்றும் எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றணுன்ற எந்த தலையெழுத்தும் கிடையாது. நீங்கள் தானே சொன்னீங்க பொண்டாட்டிக்கு புருஷன் வீடு தான் நிரந்தரம்னு. அதை சொன்னேன். உங்க கூட பேசினா மண்டை வலிக்கா வரும். வாயா உள்ள போவோம். இவங்க கூட பேசினா மட்டும் எனக்கு எல்லா வழியும் வரும். எம்மாடி மருமவளே, நீ எதுக்குமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற? நான் செய்யறேன், நீ நவுறு. அத்தை, நீங்களும் எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்ப்பீங்க. கம்மனி இருங்க அத்தை, நான் பார்க்குறேன். பரவாயில்ல, நீ மருமவளை நல்லா வளர்த்துருக்கீங்க. ஏன் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிற போங்க. ஆமாம், நீ நான்லாம் என் வீட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ தான் போகிற வீட்டில் எந்த வேலைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்குறீங்களா, நீங்கள் இதை செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும். அதான் நீ சரி, அப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். சிமரனே, வேலையெல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்கு? அடடே, வாங்க வாங்க. இந்த மாதிரி தனலட்சுமி நீயும் வந்திருக்கியா? வாங்க வாங்க. இந்த வேலையெல்லாம் அப்படியே ஆயிட்டே இருக்குது. நீ வேற சமையல்லாம் செய்யணும் வைக்கணும்னு வேற சொன்னியா. நான் தான் வீடெல்லாம் வலிச்சு விட்டேன். அதுதான் சரி போகி வேறையா, அதனால தான் சரி எல்லாம் முடிச்சுட்டு முடியாருன்ட்டு தான் முடியாந்தேன். என்ன வேணணும், என்ன வேலை கிடக்கு? இந்த வேலை தான், சமையல் வேலை தான் இருக்குது. இதை எல்லாம் உரிச்சா அரிஞ்சு வச்சாச்சு. இனி அடுத்து என்ன, எல்லாம் ரெடி பண்ண வேண்டிதான். இந்த பொண்ணு யாரு? இதான் என் வீட்டு மருமவ, என் பிள்ளைய கட்டிக்க போறவ. அவ தான் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா.